ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எல்லா டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டேஸ்டியான கிரேவி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபியும் கூட, சப்பாத்திக்கு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியோட வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது கூடவே கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். க்ரீன், ஆரஞ்சு, ரெட் இந்த 3 கலரில் கேப்சிகம் எடுத்து அதையும் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எப்பயுமே நார்மலாக கிரேவிலாம் செய்யும் போது நம்ம நல்லா வதக்குவோம் இல்லையா, இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மூணு தக்காளி பழத்தை நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 பழம் தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு வாட்டர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காகவும் காரத்துக்காகவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அகைன் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி வரும்போது சிப்பி காளான் எடுத்திருக்கேன். இதை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியை நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். எந்த காளான் வச்சு வேணுனாலும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிப்பி காளான் வச்சு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு அகைன் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். ஓரளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சிப்பி காளானை நல்லா பொடியை நறுக்கிட்டு குக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப குயிக்காக குக் ஆயிரும். கம்மியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக ஒரு ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடும் ரொம்பவே ஈஸி தான். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற எக்ஸாக்ட் டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான சிப்பி காளான் மசாலா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான காம்போவாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக அந்த ரெசிபியை மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரியாக வடித்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் ஈஸியான, டேஸ்டியான, டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.